வாழ்க்கை முழுக்க ஃபோனோடையே வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இன்றைக்கி நம்ம ஆளாயிட்டோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு வாழ்க்கை ஃபோனுக்குள்ளே அடங்கியிருக்கு. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன ஒட்டு போகுது, உறவாகுது, மகிழ்ச்சியாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, அவங்களுக்குள்ள ஒட்டு உறவு இருக்குதா, தாம்பத்தியம் நடக்குதான்னெல்லாம் கூட தெரியலிங்க. ஃபோனுக்கும் அவனுக்கும், ஃபோனுக்கும் மனைவிக்கும், ஃபோனுக்கும் கணவனுக்கும், இவங்களுக்குள்ளே தான் வாழ்க்கை வருது. அப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இப்போ சமீப காலத்தில் ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. மெட்ராஸில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பையன், வயசு 30-35 வயசு தான் இருக்கும். அந்த பையன் வந்து ஃபோன் வந்துச்சுன்னு, இந்த ஃபோனில் வீடியோ கால் வருது பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அவங்க முகத்தை பார்த்து நம்ம பேசலாம். இந்த பையனுக்கு யாரோ ஒருத்தர் வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ காலை பேசிக்கிட்டே நேராக வந்தான். வண்டியில் வந்துட்டு இருந்தவன் வண்டி நிறுத்திட்டு பைக்கு சாவி எடுத்துட்டான். வீடியோ கால் பேசிக்கிட்டே நடந்து போனான். அவன் குடியிருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் லிஃப்ட்டுக்கிட்ட நின்னான். அவன் குடியிருக்கிறத 4வது மாடி. லிஃப்ட்டில் 4ஆம் நம்பர் பட்டன் அழுத்திட்டான். மேலே போகிறான். வீடியோ காலில் அந்த பேசிக்கிட்டே போகிறான். வீடியோ கால் பேசிக்கிட்டே போய் வீட்டு முன்னாடி நின்று அவன் வீட்டுக்கிட்ட காலிங் பெல் அடித்தான். காலிங் பெல் அடித்த உடனே உள்ளேருந்து யாரோ ஒருத்தர் வந்து கதவை திறக்கணும்ல. அந்த கதவை திறக்க வந்த உள்ளே இருக்க அந்த அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் வீடியோ கால் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஃபோனுக்கு. அவங்களும் வீடியோ கால் பேசிக்கிட்டே வந்து தாப்பாலை திறந்து விட்டு உள்ளே போயிட்டாங்க. இவனும் வீடியோ கால் பேசிக்கிட்டே உள்ளே போய் சட்டையை கழட்டி லுங்கி மாற்றி முகமெல்லாம் கழுவி டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துட்டான். டிஃபன் சாப்பிட போகிறான். அந்த அம்மாவுக்கு யாரோ ஒரு வீடியோ கால் பண்ணாங்கல்ல, அவங்கக்கிட்ட அந்த அம்மா பேசிக்கிட்டே வந்து தோசைக்கல்லில் வச்சு தோசை சுட்டு சட்னி அரைச்சி கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சிருச்சு. இப்போ இவன் சாப்பிடணும். ஒரு வாய் எடுத்து வாயில் போட்டான் பாருங்க. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது நம்ம வீட்டில் தோசை இவ்வளோ நல்லா இருக்காதேன்னு. நிமிந்து பார்த்தாங்க. அவன் தோசை சாப்பிட்டு இருந்தது பக்கத்து வீடு, தோசை ஊற்றி கொடுத்தது பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் பக்கத்து வீட்டுக்காரி புருஷன். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டாங்க. இந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப வெளியே காலிங் பெல் அடிச்சுது. ஒரிஜினல் புருஷன் வந்துட்டான். அவன் அங்கிருந்து வரும்போது பார்த்தா அவனுக்கு யாரோ ஒருத்தர் வீடியோ கால் பண்ணியிருக்கிறான். அவனை அதை பேசிக்கிட்டே உள்ளே வந்து இவனை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, சாரி சார் நான் வீடு மாறி வந்துட்டேன்ட்டு அவன் போயிட்டானான். இன்னைக்கு இந்த மாதிரி நாம் நிலைமையோடு வாழ்கிறோம். இதையெல்லாம் தாண்டி நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா 4 நல்ல விஷயம் கேட்கணுங்க, 4 நல்ல பேரோட பேசணுங்க, 4 நல்ல பேர் சேர்ந்து உட்காந்து பழகணுங்க. இந்த ஒன்றா கூடி ஒன்றா பேசி ஒன்றா வாழ்கிற இந்த சமூக கட்டமைப்பு இல்லாமல் போச்சுன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சா நம்ம இந்த வேற்று கிரகத்தில் இருக்கிற மனிதர்கள் யாராவது இருக்காங்களே, ஏலியன்னு சொல்கிறாங்க பாருங்க, அப்படி ஒரு நிலைமை வந்துடுங்க. அதுக்காகத்தான் இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணுன்றது. நல்ல உங்கள் கைத்தட்டலோடு அன்பு சகோதரர் ஆளினால் ஜெகதீசன் அவர்களுக்கு நன்றி சொல்லி, ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். முல்லைப்பூ போலே உள்ளம் வைத்தாய், முல்லை உள்ளே வைத்தாய், ஓ நெஞ்சில் காணாமல் கண்ணம் வைத்தாய், நெஞ்சில் கண்ணம் வைத்தாய், ஓ நீ இல்லை என்றால் என் வாழ்வில் என்றும் பகலென்று ஒன்று கிடையாது, அன்பே நம் வாழ்வில் பிரிவென்பதில்லை, ஆகாயம் வந்தாய் உடையாது, இது காதல் பிறந்த நாள், என் வாழ்வில் சிறந்த நாள், மனநாளை சூடும் நாள் பார்க்க
வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், இனி கண்ணீரும் விட வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். உங்கள் பலத்த கரவொலியோடு பேராசிரியர் முனைவர் தமிழருவி மனோன்மணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மலை மேல் இருப்பவனே, மயில் மேல் வருபவனே, மலை மேல் இருப்பவனே, மயில் மேல் வருபவனே, மெய்யுருக பாடி நின்றால் தன்னை தான் தருபவனே, மெய்யுருக பாடி நின்றால் தன்னை தான் தருபவனே. கடல் மேல் அலையானேன், அனல் மேல் மெழுகானேன், கடல் மேல் அலையானேன், அனல் மேல் மெழுகானேன். அண்ணல் கைப்பட்டவுடன் அழகுக்கு அழகானேன், அழகுக்கு அழகானேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். அண்ணல் உறவுக்கென்று உடல் எடுத்தேன், அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன், அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன். இந்த பாடல் தமிழ் கடவுளுக்கு மட்டுமில்லை, எனக்கு பிடித்தமான என் தந்தை மருத்துவர் பன்னீர்செல்வம் அவர்களுக்காக முன்னுரையிலே இந்த பாடலை நான் வைத்தேன். வந்தாயே தாயே வாமகளே என்றாயே, தந்தாயே நாவல் சரஞ்சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, எரியும் நெருப்பினிலே என்னை எரித்தாலும் உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே, சின்ன மகள் உன்னை சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். பொதுவாக எங்கள் ஊர்லலாம் அப்படி வணக்கம் சொன்னால் கை தட்டுவாங்க. ஆனால் இந்த ஊரில் ஏன் அப்படி உட்காந்துருக்காங்கன்னா, கொஞ்சம் பனி வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பனி பெஞ்சுன்னா கை வேற கொஞ்சம் நமத்து போச்சு. பார்த்தியெல்லாம் அந்த அப்பாவும் பிள்ளையும் இப்படித்தான் சேர்ந்து வரக்கூடாது. வந்தால் பாட்டுக்குரிய இசை பூரா இப்பயே பேசி முடிச்சுட்டாங்க. அதனால ரொம்ப அற்புதமாக ரசிக்கிற இந்த ஊரில் பேசுவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. பேரன்பு மிக்க நடுவர் பெருந்தகை அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, இந்த உலகத்திலே தன்னுடைய வளர்ச்சிக்காக போராடுகிறவர்கள் தன் குடும்பத்து உறவினர்கள் மட்டுமல்ல, எங்கிருந்தாலும் தன்னை நேசிக்கிற உறவுகள் தன்னுடைய வளர்ச்சிக்காக போராடும் என்கிற வகையிலே திருச்சியிலிருந்து நான் சேலத்திலே நேசிக்கிற இந்த வனவாசி மண்ணிலே பிறந்த மருத்துவர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுடைய பாதங்களுக்கு என்னுடைய பொன்னான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புல்லு, நம்ம சின்ன புல்லு கூட பேசுவோம், புல்லின் பேச்சு மறிவேன், அதை தமிழ் புராணமாக விரிப்பேன் என்று கவிமணி பாடுவார். அந்த வகையிலே ஒரு புல் பேசினாலும் கூட, இல்லை பேச தெரியாத பிள்ளை பாடினாலும் கூட அதற்கும் அழகாக இசை வாசிக்கிற தமிழகத்திலே சிறந்த இசையமைப்பாளர்களான 3 பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஏன்னா இப்போ நம்மெல்லாம் கற்றுக்கிட்டு பாடலை, கற்றுக்கிட்டாலும் பாட மாட்டோம், அது அப்புறம். ஆமாம், போகிற போக்கில் ஒரு ஊரில் அப்படி தான் தபேலா வாசிச்சார். அப்போ தான் வாசிக்க பழகியிருக்கார். அவரை கூட்டி வந்து நான் பாடின 2 பாட்டுக்கு அவர் வாசித்தார், அப்புறம் அவர் பாட்டுக்காக வாசித்தார். அதனால அப்படியெல்லாம் இசைக்குழுவில் நாங்கள் பாடியிருக்கோம்ல, அதுக்கு இவ்வளவு நல்ல இசைக்குழுவில் பாடுறதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பேச்சு தலைப்பில் பெருசாக நான் பாடுறதில்ல, இருந்தாலும் இவங்க 3 பேர் வந்தாவே கொஞ்சம் பாடுறது. அதில் எதிரில் ஆளிநாள் பேச்சு இன்றைக்கி தான் கேட்டிருக்கேன். உண்மையிலே அவர் ஆளிநாள் தான். அவர் பாட்டுக்கு 12 தலைப்பை சொல்லி அதில் நிறைய கேள்வி வேற கேட்டார். பொதுவாகவே இந்த ஆசிரியர்களுக்கு கேள்வி கேட்டால் பிடிக்காது. அதில் என்ன நல்ல வேலை என்ன இழுக்கல. அன்னலட்சுமின்னு எங்கள் அன்னலட்சுமியே கூப்பிட்டு ஒரு 15 கொஸ்டின் கேட்டார். அதுக்கெல்லாம் அன்னலட்சுமியே பதில் சொல்லிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து ஊராக போய் நான் கரண்ட் போடுறேன், அவர் ஈபியில் வேலை பார்க்குறேன், ஊராக போய் நான் கரண்ட் கொடுக்குறேன், ஊராக போய் கரண்ட் கொடுக்குறேன், வீட்டுக்கு காசு கொடுத்தியா, அதை சொல்லல, கரண்ட் கொடுக்குறதே சொல்லிட்டு அதில் சாமிக்கு மாலை போடுறதே அப்பத்தே மனைவி வரை சாமி 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 சாமின்னு கூப்பிடுவாங்களாம். அது எவ்வளவு பக்தியா. நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு போறீங்க, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே, ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, நெய் அபிஷேகம்
அப்படி 48 நாள் விரதம் இருந்து மலைக்கு போயிட்டு நீங்க வர்ற வரைக்கும் நீங்க தான் மாலை போட்டு போறீங்க. ஆனா நீங்க வர்ற வரைக்கும் வீட்டுல எரிய வச்ச விளக்க அணைஞ்சிடாம பாதுகாக்கிறவ இன்னைக்கு வரைக்கும் மனைவி தானே. ஏதோ இவங்கள சாமி சாமின்னு கூப்பிடுறத கொண்டாட்டம்னு பேசி எம்பிட்டு வந்து கேள்வி வேறங்க வந்து அதில் பாருங்க தோசை. அடே அப்பா, யாரும் பக்கத்து வீட்டில் சுடுற தோசை தான் நல்லா இருக்கு அப்படின்லாம் வேற சொன்னார். அதாவது நடுவரும் அதுக்கு என்னமோ ஒன்று சொன்னார், நான் அதையும் காதில் வாங்கினேன். இருந்தாலும் அதுக்கு மறுப்பெல்லாம் சொல்லலை. தோசை வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஊற்றுற தோசை கொஞ்சம் சுவையாக வேணா இருக்கலாம். ஆனால் பக்கத்து வீட்டில் ஊற்றுற தோசையில் மனைவி என்கிறவனுடைய அன்பு கலந்துருக்குமாங்கிறது தான் கேள்வி. அவள் அன்பை கலந்து ஊற்றுறா. அவங்க வெறும் அரிசியும் உளுந்தையும் கலந்து மட்டும்தான் ஊற்றுவாங்க. அதனால தோசை ஊற்றுற கதையெல்லாம் அவர் சொன்னார். அப்புறம் என்ன கதையெல்லாம் அதில் எங்கள் அன்னலட்சுமியை பார்த்து என்ன விதமாக புடவை கட்டுறீங்க, புடவைக்கு மேட்சாக ப்ளவுஸ் போடுறீங்க, இதெல்லாமா ஒரு பொறாமை ஒரு ஆம்பளைக்கு நாட்டில். புடவை கட்டுறீங்க, நீங்கள் பூ வச்சுக்கிறீங்க, நீ தான் அந்த பூவை வச்சுக்கவே யாரு வேணாங்கிறா? சரி இந்த எங்க ஐஸ்வர்யா போட்டிருக்க லிப்ஸ்டிக் கிட்ட தான் போட்டுக்கோங்களேன். யாரு வேணாங்கிறா? போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கிற நெக்லஸ் தான் கழட்டி கொடுத்துட்டு போறேன். என்ன 650 ரூபா தான் போட்டுக்கோங்க. இதெல்லாம் யார் எதை போட்டா அழகா இருக்குமோ அவங்க போட்டதே அழகா இருக்கும். அதெல்லாம் போடாமையே அவர் அழகா இருக்காரு. யாரு அவரு? அது நீங்க ஒரு ஆள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் ஒரு ஆளினால் அழகுராஜா. ஆனா உண்மையிலே ரொம்ப நல்ல மனிதர். ஊருக்கு நான் பேச போயிருந்தேன், என்ன யாருன்னே அவருக்கு தெரியாது. ஆனா அங்க இருந்து வந்துட்டார். வந்து அம்மா உங்களதான் பார்க்க வந்தேன்னாரு. சும்மா விளையாட்டுக்கு சொல்ல கோச்சுக்கிட்டு எது இறங்கி போயிடாதீங்க, இறங்கி போயில பேசிக்கோ. அதனால பாத்தீங்கன்னாக்க இதுக்கெல்லாம் வந்து புறமான எங்க அணி அப்படி பாருங்க எவ்வளவு அழகா. எங்க அன்னலட்சுமிக்குன்னு ஒரு பாட்டு படிக்கலாம். நகைய நட்டும் போட்டு இருந்தா சொர்ணலட்சுமி, அட நங்கையும் புஞ்சையும் வாங்கி தந்தா தாண்டலட்சுமி, மானகாக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, மானகாக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, எதிரோ மனசு வந்து ஜெயிச்சு வச்ச விஜயலட்சுமி. எத்தனை லட்சுமி பாருங்கடா, அவ என்ன லட்சுமி கூறுங்கடா, அவ அத்தனை பேருக்கு படியலக்கும் அன்னலட்சுமி பாருங்கடா. வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா, பசுங்களையும் தன்னை தலையும் தாங்கி வந்து வரதப்பா, வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, பசுங்களையும் தன்னை தலையும் தாங்கி வந்து வருதப்பா அப்படின்னு அன்னலட்சுமிக்குன்னா ஒரு பாட்டு. இப்படி எல்லாம் பெண்களை வாழ்த்தி பாட்டுனா தான் வீட்டுல சோறு கிடைக்கும். அதெல்லாம் தெரியுமா? ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பாட்டா இப்படி அன்னைக்கு நான் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தா தலைப்புக்குள்ள எப்ப போவேன். அதாவதுங்க நீங்க வேணா அவங்கள பாருங்க, ஆண்கள் எப்போதுமே உம்முன்னு தாங்க உட்காந்துருப்பாங்க. அதுக்குன்னு தான் ஒரு பழமொழி கண்டுபிடிச்சாங்க. எதுக்கு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியா இருக்கீங்க? இந்த இஞ்சி தின்ன குரங்க என் தங்க நீ கோச்சிக்கிறாத, இஞ்சி தின்ன குரங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னாக்க இந்த பெண்களை மட்டமாக பேசும்போது ஆண்களினுடைய முகம் பூரா இந்த இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தான் இருக்கும். அதனால ஆண்கள்னாவே இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் எங்கள் பெண்கள் பாருங்க, எங்கள் ஐஸ்வர்யா இப்போ தான் எழுதுது. ஆனால் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ஐஸ்வர்யாவுக்கு லிப்ஸ்டிக் போட்டால் தாங்க அழகாக இருக்குது. அதுக்கெல்லாம் பொறாமப்படாதீங்க. அந்த பிள்ளை சிரிச்சாவே எனக்கு அப்படி பிடிக்கும். அன்னக்கிளி நீ சிரிக்க நான் படிப்பேன் ராகம், வண்ண செண்டு வாசமெல்லாம் நீ சிரிச்சா வீசும், தத்தி தத்தி தாவும் இந்த தங்கமணி சேரு, முத்து நகைதான் எனக்கு முக்கணியில் சாரு, ஜும் சிச்சிகாந்துக்கு ஜும் சிச்சிகா, ஜும் சிச்சிகாந்துக்கு ஜும் சிச்சிகா, ஜும் சிச்சிகாந்துக்கு ஜும் சிச்சிகா, ஜும் சிச்சிகாந்துக்கு ஜும் சிச்சிகா. அன்னக்கிளி நீ சிரிக்க நான் படிப்பேன் ராகம், வண்ண செண்டு வாசமெல்லாம் நீ சிரிச்சா வீசும், தத்தி தத்தி ஆடும் இந்த தங்கமணி தேரு, முத்து நகைதான் எனக்கு முக்கணியில் வாரு, ஜும் சிச்சிகாந்துக்கு ஜும் சிச்சிகா, ஜும் சிச்சிகாந்துக்கு ஜும் சிச்சிகா. அப்படி சந்தோஷமா வந்து பாடுவீங்களா பேசுவீங்களா? வந்ததுல இருந்து பெண்களை குறை சொல்லிக்கிட்டே ஒரு 3 பேர். ஆனாங்க பெண்களினுடைய பெருமை என்னன்னு நம்ம சொல்லணும்ல. வந்த தலைப்புல ஒரு 10 நிமிஷமாவது பேசுறதா இல்லையா நடுவர்களே? இப்போ இந்த கடவுளுக்கே நீங்க பேர் பாருங்க. மதுரையில் இருக்கிற கடவுளுக்கு பேர் என்ன? மீனாட்சி. ஏன் தெரியுமா? தூங்காத நகரம் நம்ம நாட்டில் மதுரை. தூங்காத உயிரினம் என்ன தெரியுமா? மீன்.
அதனால தான் பாருங்க, மீன் வந்து தூங்காது, தூங்காத நகரம் மதுரை. அந்த மதுரையிலே தூங்காமல் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற பெண் மீனாட்சி என்கிற காரணத்தினாலதான் அவளுக்கு பேர் மீனாட்சினே வந்துச்சு. சரி, காமாட்சின்னு ஒரு பெண் கடவுளுக்குள்ள குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனைவியும் மீனாட்சி தான், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனைவியும் காமாட்சி தான். காமாட்சினா காமம்னா விருப்பம்னு அர்த்தம், காமம்னா விருப்பம்னு அர்த்தம். விருப்பத்தோடு இந்த உலகை ஆட்சி செய்கிற காரணத்தினாலே அவளுக்கு பேர் காமாட்சின்னு பேர். அப்போ இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி காமாட்சின்னு பெண்ணுக்கு பேர் வைக்கிறதுக்கு இதுதான் காரணம். இவங்களுக்கு பேர் சுரேஷ், ஏன் வினோத், அப்படியே தான் பேர் பூரா. ஏதாவது கூப்பிட்றதுக்கு அழகாக இருக்கு. அன்னையிலேருந்து இன்னைக்கு எங்களுக்குலாம் எவ்வளோ அழகாக பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் பாருங்கள், பெண்களினுடைய சிறப்பு நீங்கள் பாரதிதாசன் அழகாக சொல்லுவாருங்க. எந்த பிள்ளை பிறந்தாலும் அவர் என்னமோ சொன்னார், பொட்டை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த காலத்துலங்க? பொட்டை பிள்ளை பிறந்தா பொட்டை கழுதை வேற எங்கே இருங்க, அப்படிதான் சொன்னார். கரெக்டு. பொட்டை கழுதை பிறந்துச்சு இங்கே இருங்க. அதெல்லாம் முன்ன காலகட்டத்தில், 10 பெத்த காலகட்டத்தில் அதில் ஒன்று பொண்ணா பிறந்திருக்கு. அன்னைக்கு சொன்ன கதை அதெல்லாம். இன்னைக்கு இல்லை, எங்கள் டாக்டர் வந்திருக்கிறார், கேட்டு பாருங்க. குழந்தை இல்லாமல் நாட்டில் 10 வருஷம் 15 வருஷம் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிட்டு வரும்பொழுது இப்போ ஆம்பளை பிள்ளை வேணும்னு நான் கேட்கும். ஏதோ ஒரு புள்ள பிறந்தா பரவாயில்ல, அது ஆரோக்கியமாக பிறந்தா பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கு குலதெய்வமே பிறந்திருக்குன்னு பெண்ணை கொண்டாடுற காலங்க இன்னைக்கு. இன்னைக்கு வந்து பொட்டை கழுதை பிறந்திருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? பாரதிதாசன் கேட்டாங்க, பெண் குழந்தை பிறந்தால் என் செய்வாய்? அவர் சொன்னார், அதுக்கு மண்ணில் பட்டால் மாசுபடும் என்ற நீ என் கண்ணில் வைத்தே நான் காப்பேன் ஐயானாரு பொம்பளை பிள்ளை. ஏதோ பெண் குழந்தைய அப்படி பாதுகாப்பேன்னு அவர் சொன்னார். அதனால இன்னைக்கு தந்தைகள் பெண் குழந்தை பிறந்த பாதுகாக்க தான் செய்கிறாங்க, சும்மா மேடைக்கு சொல்கிறது தான். எந்த வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களின் வர்ணம் கொண்டு பிறந்த மகளே மகளே, எந்த வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களின் வர்ணம் கொண்டு பிறந்த மகளே மகளே, நான் வாழ்வது கொஞ்சம் வந்த வாசல் வல்லூரித்து உயிரில் கலந்தாய் உயிரே, உன் கூடலில் குறுமடை அதில் 1000 கவிதையே, எந்தன் வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களின் வர்ணம் கொண்டு பிறந்த மகளே மகளே, நான் வாழ்ந்தது கொஞ்சம் வந்த பாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தாய். அப்படி பெண் குழந்தை பிறந்தாலும் நாட்டில் நீ கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால பொட்டை கழுதை பிறந்ததெல்லாம் அன்னைய காலம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களாகவும் அடுத்தது துறை தலைவர்களாகவும் இருக்கிற பெரிய பெரிய பொறுப்பில் பெண்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்கங்க. அவங்க வீட்டையும் பார்த்துக்கிட்டு நாட்டையும் பார்த்துக்கிறாங்க. முன்னைய காலகட்டத்தில் வேணும்னா பெண்கள் தான் சம்பாதிச்சாங்கன்னு நம்ம சொல்லலாங்க. ஆனால் இன்னைக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், சேலம் கடத்தருக்கு நீங்கள் போனீங்கன்னா, சேலம் கடத்தரில் 100 கடை இருந்துச்சுன்னா 100 கடையில் 85 கடைகளில் பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போது வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, வெளியில் போய் வேலையும் பார்த்துக்கிறாங்க. சரி, கணவன் ஒரு வேலை இல்லையா, இல்லை விட்டுட்டு போயிட்டானாலும் கூட அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை பார்க்குறாங்க. இல்லையா, ஒரு பஸ் ஸ்டாண்டில் பணியார கடையும் இட்லி கடையும் வச்சு இன்னைக்கு பெண்கள் கடமையோடையும் பொறுப்போடையும் குடும்பத்தை பாதுகாக்கிறாங்கல்ல. அதெல்லாம் நீங்கள் வந்து இல்லை, ஏதாவது ஒரு 4 பேர் அது லெக்கின்ஸ் போட்டதை பற்றி சொன்னார் பாருங்க. நீங்கள் எதுக்கு அதை போய் பார்க்குறீரு? அந்த பிள்ளை அது வெள்ளை கலரில் இருந்தால் வெள்ளை கலரில் போட்டிருக்கா, நாங்கள் கூட அதை பார்த்தது இல்லைங்க. கருப்பு கலரில் இருந்தால் கருப்பு கலரில் போட்டிருக்கான், அது என்ன கலரில் போட்டிருக்குன்னே வேற உத்து பார்த்தா தான் இது என்னன்னு நினைக்கிறேன். வந்து லெகின்ஸ் போட்டிருக்கிற கதையெல்லாம் வேற எங்கள் பட்டியல் போட்டார். நான் பொதுவாகவே எனக்கு பெண்கள் நிறைய உட்காந்தா ரொம்ப பிடிக்குங்க. பெண்கள் வந்து முன்னாடி உட்காந்தா எனக்கு பிடிக்கும். என் மனசு போலயே வனவாசியில் பெண்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அதுக்கு பெண்களுக்கெல்லாம் நானே ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். பெண்களை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷமாக பேச்சு வரும். அன்றைக்கி திருத்துறைப்பூண்டியில் போய் இப்படி தான் பார்க்குறேன், வெறும் ஆண்களாக முன்னாடி உட்காந்துட்டாங்க. பெண்கள்லாம் போய் இவ்வளோ கடைசியில் உட்காந்துட்டாங்களேன்னு அப்போ தான் உன்னைய பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன், உனக்கு பேசத்தானே வந்திருக்கேன், இப்படி கடைசியாக போய் உட்காந்துட்டு அப்போ தான் எழுந்திரிச்சு முன்னால் வானேன். 30 நாள் திருவிழாவில் 30வது நாள் பாயை விரித்து போட்டு எங்கள் அப்போ தான் கடைசியில் படுத்துருச்சு. அப்போ தான் ஏந்திரிச்சு முன்னால் வானேன்ல பாயை கொண்டாந்து என் முகத்தில் உதறி இப்படி கையை கூட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு, ஓ மோரக்கட்டையை பார்க்க தான் என்னை முன்னால் கூப்பிட்டியா அப்படின்னு அந்த அப்பத்தை இருறா உனக்கு சொல்லலடா, நான் பெண்களுக்கு சொன்னேன்டா அப்படி பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டே போயிருச்சு. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆனால் ஒரு பெண்கள் பேசுனா பெண்கள் உட்கார்ந்து ரசிக்கிற அற்புதமான ஊர் எங்கள் வனவாசியில் சந்தோஷமாக பேசலாம்லங்க.
நான் இப்போல்லாங்க இவன் என்ன கல்யாணம் ஆயா படுத்துறான், பிறந்ததுலேருந்தே படுத்துறேன். கல்லூரிக்கு போகிறேன் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் அப்படி ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னடா கூட்டமாக இருக்குன்னு உள்ளே பூந்து பார்க்குறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அழகான மயில் ஆனந்து அப்படி தோகை விரித்து அழகாக என்னைய மாதிரி, நீ முறைக்காத விளையாட்டுக்கு சொன்னேன், அப்படி தோகை விரித்து அப்படி அழகாக நின்னோன்னா எல்லாமே கூட்டமாக நிற்கிறாங்களேன்னு உள்ளே பூந்து நான் போய் பார்க்குறேன். அதில் ஒருத்தன் ஃபோன் போடுறான் என் ஃப்ரெண்டுக்கு, மாப்பிள்ளை தஞ்சாவூர் ரோட்டில் மயில் வந்திருக்கு வாடான்னா. நான் கூட்டத்தை பூந்து உள்ளே போகிறேன், மயிலை பார்க்க குயிலெலாம் வந்திருக்குறாங்கிறான். அவன் என் கலராஜி சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிறாத, பாடுறத வச்சு அவன் சொல்லியிருக்கான். அவனு பட்டிமன்றம் பார்த்துருப்பான்ல. அப்படி பார்த்தீங்கன்னா அவன் முளைக்கையிலே இப்படி தான் முளைக்கிறான். இவனெல்லாம் வளர்த்து ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் பிறந்துருந்துச்சுன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குங்க. அப்பையிலேருந்தே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவான். சம்பாரித்து அந்த பிள்ளைக்கு ஆம்பளை போய் எப்படியாவது போகிறான், அவன் என்னமாவது பண்ணுறானோ. ஆனால் அந்த பெண் குழந்தைக்காக பார்த்து பார்த்து திருமணம் பண்ணி கொடுத்து அனுப்புறது இன்றைக்கி பெண்களை தானேங்க. ஆம்பளைங்களை யாராவது கண்டுக்கிறாங்களா? மரகத வள்ளிக்கு மனக்கோலம், என் மங்கள செல்லிக்கு மலர் கோலம், கண்ணொளி தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களிலே என்ன நீர் கோலம், கோலம் திருக்கோலம். மரகத வள்ளிக்கு மனக்கோலம், என் மங்கள செல்லிக்கு மலர் கோலம், கண்ணொளி தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களிலே கோலம், கோலம் திருக்கோலம். அப்படி இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. காதல்னால ஆம்பளையா காதல உறுதியா இருக்கா, ஆம்பளையா உறுதியா இருக்கா. எங்க கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் லெட்டர் எழுதி 10 ஜெராக்ஸ் ஆனந்து, ஒரு லவ் லெட்டர் எழுதி 10 ஜெராக்ஸ் போட்டான். இவன் என்னடா ஒரு நாள் கூட சிலபஸை கொண்டாந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டவே இல்லை. சிலபஸ் படிக்கிறதுக்கு போடுறா, ஒரு காப்பி போடுறானாக்கா 10 ரூபா காசு இல்லைங்கிறான். 10 காப்பி போடுறானடா, எதுக்கடான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. கோமதிக்கு ஒரு காப்பி, வித்யாவுக்கு ஒரு காப்பி அப்படின்னு 10 பிள்ளைகளுக்கு 10 காப்பி கொடுத்துட்டான். அதில் 3 ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்போ அது 3 எவ்வளோ ஏமாந்ததாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன். நாட்டில் எல்லாத்துக்கும் பாருங்க காதல் தானேப்பா. ஆமாம், அது கடந்தா போதுப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எங்கள் பிள்ளைகளுக்கு பூ மேலே உள்ள பூ போயிடுச்சப்பான்னு ஒரு பயம். நீங்கள் காதலுங்க பாருங்கள், சூர்பனகை ராமன் மேலே வச்சதும் காதல் தான் சொல்கிறா, ராமன் சீதை மேலே வச்சதும் காதல் தான், ராவணன் சீதை மேலே வச்சதும் காதல் தான். உலகத்தில் யார் யார் மேலே வச்சதும் காதல்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான காதல் எது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கா இல்லையா? பெண்கள் என்னைக்கு நாச்சு அப்படி விட்டுட்டு போகுமா? ஆனால் ஆம்பளை இந்த 10 ஜெராக்ஸ் போடுறாங்கிற கடுப்பு எனக்கு இருக்குமா இல்லையா? இந்த பிள்ளை காதல் எப்படி இருக்கு? தொடு தொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடு விடு எனவே வாலிப மனசு விண்வெளி விண்வெளி தூரம். மன்னவா ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக? தேவியே என் ஜீவனே இந்த பாலையில் உனக்காக. வானில் ஒரு புயல் வந்தால் அழகே எங்களை காப்பாய், அழகே உணவெண்களில் வைத்து இமைகள் கதவுகள் திறப்பே. சத்தியமாகவா நான் சத்தியம் செய்யவா? இந்த பூமியே தீர்ந்து போய்விடு, என்னை என்ன செய்வாய்? நட்சத்திரங்களை தூசு தட்டிட நல்ல வீடு செய்வேன். நட்சத்திரங்களின் சூட்டில் நான் உருகி போய்விடில் என் செய்வாய்? உருகிய துளிகளை ஒன்றாக்கி என் உயிர் தந்தே உயிர் தருவேன். ஏ ராஜா இது மெய்தானா? ஏ ராணி மெய்தானே? நான் நம்புகிறேன் உன்னை, நான் பாய் விரிப்பேன் உன்னை. தொடு தொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடு விடு எனவே வாலிப மனசு விண்வெளி விண்வெளியேறும். எப்படி எங்களோட அன்பு எப்படி இருக்குன்னு யோசிக்கணும்ல. அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு அன்னலட்சுமி ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனை நம்ம எடுக்கக்கூடாது. நாட்டில் ஒரு சட்டம், ஏன் போனை ஏன் எடுக்கிற அப்படின்னு பிடிங்கி வச்சுக்கிறீங்க. இப்போ ஏன் போனை மட்டும் நீ எடுக்கலாமா, ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற? அப்போ மட்டும் சண்டைக்கு வர்றேன். அப்போ ஓம் போனை நான் எடுக்கக்கூடாது, அப்போ ஏன் போனை நீ எடுக்கல. இது நாட்டில் நிறைய வீட்டில் சண்டை வருது. இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபோனை மாற்றி கொடுத்தா தானாக குடும்பம் பிரிஞ்சு போயிருன்ற படம்லாம் இன்றைக்கி எடுத்துட்டாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் இவ்வளோ பிரச்சனை நாட்டில் இருக்குது. அன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு அன்னலட்சுமி ஃபோன் வந்துருச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஃபோனை போய் எடுத்துட்டான். அந்த பிள்ளை பேர் செல்லம்மா. அந்த ஃபோனில் பேசுதில்ல, அந்த பிள்ளை பேர் செல்லம்மா. இது என்ன பண்ணுறீங்க, ஃபோன் எடுத்து புருஷன் பேர் எடுத்து ஃபோன் எடுத்துட்டால, நான் செல்லம்மா பேசுகிறேங்க. இவன் திருப்பி கேட்டிருக்கான், நான் மட்டும் என்ன கோவமாயா பேசுகிறேன், நானும் செல்லம்மா தான் பேசுகிறேன் இருக்கான். அப்புறம் இல்லைங்க, நான் செல்லம்மா பேசுகிறேன், நானும் செல்லம்மா தாயா பேசுகிறேன் அப்படின்னு அந்த செல்லம்மா கிட்ட ஒரு செல்லம்மா பேசிட்டு கிடக்கிறாருங்க. இப்படி எங்கேயாவது நாட்டில் ஒரு பெண் நடந்துக்கிறாளா, வந்து கணவன் இல்லாத நேரத்தில் தட்டினாலும் அவர் வீட்டில் இல்லைங்க குரல் தான் வரும். அவர் வீட்டில் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இல்லாமல் எப்படி சத்தம் வருது வந்தவன் கேட்பேன், அது அப்படித்தான் வரும் போயா அப்படின்னு விரட்டி விட்டுறாளா இல்லையா? ஆனால் ஆம்பளை பாருங்க இங்கே போய் அங்கே போய் இப்படி புறவரம் சுற்றிக்கிட்டே இருக்கிறதா நாட்டில். இப்போ இவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனங்க செய்யுது. அதனால பார்த்தீங்கன்னா நடுவர்களை இப்போ முடிச்சுக்கலாமா என்னன்னு தெரில. ஆனால் இன்னும் 2 பாட்டு 2 கதைலாம் இருக்குது. நீங்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு மணி அடிக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஒரு கதை சரி பரவாயில்ல, அந்த பாட்டு இல்லாமா சரி என் பாட்டையே நான் எனக்கு பாடிக்கிறவா. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அழகான கவிதைங்க. பொதுவாகவே என்னுடைய பேச்சில் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கவிதை தான் ரொம்ப ரசிப்பாங்க. கவிதை தான் ரொம்ப அன்னலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமானது கவிதை தான். வாழ்க்கை எப்போ இனிமையாக இருக்கும்னா பெண்கள் ஆண்களை பெண்கள் குறை சொன்னால் இனிமையாக இருக்காதுங்க. நீங்கள் அவனுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான இனிமையும் இல்லை. நீங்கள் பாருங்கள், காரை பெயர்ந்த வீடு, ஒட்டடை படிந்த ஜன்னல், ஓசை எழுப்புகிற மின்விசிறி, கழுவாத பாத்திரங்கள், களைந்து போன தலையணை, இருந்தாலும் என் வீடு இனிது, ஏனென்றால் எதிர் வீடு உனது. எப்படி எழுத்தா மாதிரி அந்த பிள்ளை வீடு இருக்குங்கிறதால எப்படி ஒரு கல்லுக்காட்டுக்குள்ள நடந்து போனாலும் அந்த மனைவி என்கிற காதலி என்கிற பொம்பளை பிள்ளை கூட வந்தா தான் வாழ்க்கை இனிமையா இருக்கும். நீ ஒரு பக்கம் போனா வாழ்க்கை இனிமையா இருக்குமா? அது அந்த பொம்பளை பிள்ளைய கை கோத்து போகணும்ல. உன்னோட நடந்தா கல்லான காடு பூத்தாடும் பூவனமாகிடுமே, உன்னோட நடந்தா கல்லான காடு பூத்தாடும் பூவனமாயிடுமே, நீ போகும் பாதை பூங்கால்களாலே பொன்னான வழியாய் மாறிடுமே. ராசாவே உன்னால ஆகாசம் விடியும், லேசாக என் நெஞ்சம் பூக்கின்றதே. ராசாத்தி உன்னால ஆகாசம் விடியும், லேசாக என் நெஞ்சம் பூக்கின்றது. சொல்லாத மாயங்கள் உன்னால் நடக்குதே, கல்லான காடு உன்னோட நடந்தால் கூத்தாடும் பூவனமாயிடுமே, நீ போகும் பாதை பூங்கால்களாலே பொன்னான வழியாய் மாறிடுமே. எவ்வளவு அழகான பாட்டுங்க. இன்னைக்கு அந்த பாட்டு தெரியாது, சரி இருந்தாலும் நாட்டுப்புற பாட்டெல்லாம் ஒரு பாட்டெல்லாம் இந்த ஊரில் கேட்பாங்களே என்னன்னு தெரில. ஆனால் வந்து எங்கள் ஊர்லெலாம் வந்து அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கெல்லாம் அங்கே திருமணம் நடக்குது, ஆனால் இல்லைன்னு சொல்ல இந்த அத்தை பிள்ளை மாமா பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிற முறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ தான் இந்த சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் தானே பேசும்போது வாசிக்கூடாது. நான் அவ்வளோ அழகாக பேசுகிறேன் பாடுற மாதிரியே. அத்தை பிள்ளை மாமா பிள்ளையை திருமணம் பண்ணிக்கிற முறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமே குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால இனிமேல் அந்த வழக்கங்களும் கொஞ்சமாவது இருக்கணும்னு லீவு நாளில் என்ன பண்ணும், நம்ம குடும்பத்தோட அத்தை பிள்ளை மாமா பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாதான் அந்த பையனுக்கு தெரியும் இல்லையா. அத்தமய ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்ன வடிச்சு, அத்தமய ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்ன வடிச்சு, அத்தனையும் மறந்து புட்டேன் அழகே ஒன்ன பார்த்ததுமே, அத்தனையும் மறந்து புட்டேன் அழகே ஒன்ன பார்த்ததுமே, அடே அஞ்சுகமே உன்னை கொஞ்சனுமே, நானும் மெல்ல செவி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை, அத்தமய ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்னு வடிச்சு, அத்தனையும் மறந்து புட்டு அழகே ஒன்ன பார்த்ததுமே. குயிலு கட்டும் தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையில மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மடமடன்னு சரிதையா, வேல வரும் நேரத்துல மொட்டை மாடி வடகம் போல, நீயும் எல்லா நேரத்துல நிரப்பு மட்டும் காயுதையா, தன்னால வளவிரு
மாமான் கூட மானே நான் காத்திருப்பேன் தலனா பாடி தவனையும் போட்டிருப்பேன் பூத்திருப்பேன் மாமமய ஒன்ன நினைச்சு மல்லிகை முட்டை தலையில் வச்சு அத்தா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையோ மறந்துருச்சு அத்தா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையோ மறந்துருச்சு. இது எங்க கிராமத்துல உள்ள அழகான காதல் பாட்டு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு வயல் ரோட்டு ஓரமா போறீங்க, ஒரு வயல் பக்கம் ஒரு வண்டி கவுந்து கிடக்கு, யாரோ ஒருத்தன் விழுந்துட்டா அவனை மருத்துவமனை கொண்டு போயாச்சு, வண்டி கவுந்துருக்கு, இதுதான் நடந்த செய்தி. ஆனா அங்க பாருங்க, உடனே போன் எடுத்து யாரோ ஒருத்தன் வண்டியில இருந்து விழுந்துட்டான், யாரோ ஒருத்தன் வண்டியில இருந்து விழுந்துட்டான், அந்த வயல்ல வண்டி கிடக்குன்னு ஒருத்தி சொல்லிக்கிட்டே போவா. ஆனா யாருடைய கணவனெல்லாம் டூ வீலர்ல போனானோ அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேர் எடுத்து கணவனுக்கு போன் அடிப்பாங்க. கணவனுக்கு ஃபோன் அடிப்பா. ஒருவேளை என் ஃபோன் எடுக்காம போயிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இவரு தான் விழுந்துட்டாரோ என்னமோ தெரியலையே, ஃபோன் எடுக்க மாட்டேன், நெஞ்சு கடந்து பதறும், அடிச்சுக்குவா. திரும்ப ஃபோன் எடுப்பா. நம்ம ஆள் வண்டியை ஓரம் கட்டிட்டு என்ன அப்படின்வான், இல்லை மாத்திரை போட மறந்துட்டீங்க இங்கே நடப்பு மூட்டலாம்னு சொன்னேன்னு, ஏன்னா அழறதை கூட மறைச்சிருவான். இவர் கிளம்பி வெளியில் கிளம்பி போனோம்னா நம்ம கண்ணீர் விட்டோம்னா எங்கே இவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு அடறது கூட என்ன பண்ணிடுவா, மனைவி மறைச்சிருவாள்ல. இப்படி ஒரு மனைவிமார்கள் உலகத்தில் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அது கொரோனா வந்தபோது எல்லாருக்குமே தெரியும். எல்லா உறவுகளும் தள்ளி 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 போயிருந்தாலும் கூட மனைவி மட்டும் ஒரு மாசத்துக்கு மேலே இன்னொன்று போட்டுக்கிட்டு அந்த கணவனுக்கு சமைச்சு சமைச்சு கதவை திறந்து உள்ளே அனுப்பி இன்றைக்கும் கணவன்மார்களை இந்த உலகத்தில் காத்திருந்தது மனைவிமார்களே என்பதை எந்த இடத்துலையும் மறுக்க முடியாது. அவனுக்கே உடம்பு சரியில்லை, போய் டாக்டர் காலில் விழுவாங்க. அவள் பெரிய கோடீஸ்வரியாக இருப்பாள். ஆனால் ஒரு டாக்டர் காலில் விழுந்து எப்படியாவது என் கணவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னா டாக்டர் சொல்லுவார், என்னையால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேம்மா, நீ போய் சமயபுரத்து மாரியம்மாவில் கையெடுத்து கும்பிட்டுக்கோன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் வந்து எங்கள் சமயபுரத்து வாசலில் தண்ணி ஊற்றி புரண்டு தன் கணவனை காப்பாற்றுற பெண்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்காங்கல்ல. கோலவிழியம்மா, ராஜகாளியம்மா, பாளைய தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரியம்மா, பத்ரகாளியம்மா, கண்ணியம்மா, எங்க கண்ணியம்மா, குங்கும கோதை, அன்னைய சோதைய, செந்தூர தெய்வாலே, சிங்கார ரூபல், அன்னை விசாலாட்சி, சௌடம்பா விருப்பாச்சி, சுந்தர நீலிய, சௌந்தர மாலை, பள்ளியம்மா, எங்கள் நல்லியம்மா, தங்க செல்லியம்மா, ஆடி கொல்லியம்மா, அது முப்பத்தம்மா, அனல் வெப்பத்தம்மா, வைரவி வைரவி, கைலாதி தப்பாச்சி, அம்மாய் பொம்மை, அழகம்மா கனகம்மா, மருவத்தூரம்மாவே. ஒரு தாளி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, அங்கிருந்து பாரம்மா, வேறு துணையாரம்மா. ஒரு தாளி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, அங்கிருந்து பாரம்மா, வேறு துணையாரம்மா. முத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு, கட்டிய தாளிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடு எனக்கு, நீதிக்கு கந்தந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடமா. மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். திருப்பதி கோமாரி, திருவனைக்காவம்மா, மங்கட்டு காமாட்சி, மலையாள பகவன், தஞ்சாவூர் மாறிய, கன்னியாகுமாரிய, மலையலூர் செண்பகம், மயிலாப்பூர் கன்னிகா பரமேஸ்வரி, என்னைய ஜெகதம்பா, குருகுலத்தம்மாவே, துர்க்கையம், எல்லையம்மாவே, நாச்சியம்மா, கண்கள் பேச்சியம்மா, அன்னை யோகாம்பிகா, எங்கள் யோகாம்பிகா, வைரவி வைரவி, கைலாதி தப்பாச்சி, அம்மாய் பொம்மை, அழகமா கனகமா, மருவத்தூரம்மா. இன்னும் சீனி என்ன இன்னும் சொச்ச அம்மன் இருக்கு. டாக்டர் எல்லா வருஷமும் நம்மளை கூப்பிடுவாரு அன்னைக்கு. ஆமாம், அதை வந்து எந்த அம்மன் சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த அம்மன் சொன்னாக்கா எல்லாரும் ஏற்றுக்குருவாங்க. அதனால் வருஷம் என்ன டாக்டர் கூப்பிடுவார். மிச்ச அம்மனை ஆமாண்ணே, உங்களுக்காக ஒரு புதுப்பாட்டு சத்தியமாக பாடிடுறோம்னே. யாராவது கல்யாணம் பண்ணும்போது பார்த்து எவ்வளோ மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் எல்லாம் மேலே வாசிக்கிறீங்க, கல்யாணத்தில் வந்து மேலே வாச எவ்வளோ சத்தமாக இருக்கு. எங்கள் அண்ணனுக்காக உலகத்தில் யாருக்கு வேணாலும் பாட்டு பாடுறோமோ இல்லையா, எங்கள் அண்ணனுக்காக ஒரு பாட்டு பாடியே தீருவேன். கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்ணை அழைச்சிட்டு போகும்போது அட்டையப்பா எவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த பிள்ளை வரும். நீங்கள் வேணா மனைவியை பெண்கள் வேண்டாம்னு நினச்சிருந்தேன், கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம்ல. ஏன்னே பேசும்போது வாசிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை அழைச்சிட்டு வரும்போது அந்த மாப்பிள்ளை அப்படி ஒளிஞ்சிருந்து யாருக்கும் தெரியாமல், ஆனந்த் அப்படிலாம் பார்த்துருக்கியா, அப்படிலாம் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு அந்த புதுசாக வர்ற போகிற அந்த பொண்ணு அந்த மனைவியை மறைஞ்சு எதுக்கு பார்க்குறீங்க, நம்ம வாழ்க்கையை வந்தாது கரையேற்ற மாட்டாளான்னு ஒரு நம்பிக்கையில் தானே.
மேளங்கள் முழங்கி வரும், மேடை என்னை அழைக்க வரும், மாலை மனம் சூட வரும், மங்கள நாளும் தேடி வரும், காதல் நெஞ்ச வார்த்தை கணவன் நெஞ்ச மாறி வரும், மங்கை என்று சொல்ல வரும், மனைவி என்று சொல்ல வரும், மங்கை என்று சொல்ல வரும், மனைவி என்று சொல்ல வரும். காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூ இருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவிருக்கு, பஞ்சவர்ண கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு, நெஞ்சினிலே நினைவிருக்கு, நெருங்கி வந்தால் உறவிருக்கு. ஆனால் நடுவர்களே, நான் ஏன் தெரியுமா பழைய பாட்டே பாடலை? எல்லா ஒட்டுமொத்த பாட்டும் எப்படி இவர் பாடுவார். அதனால நடுவருக்கே எல்லா பழைய பாட்டு விட்டுருவோமேன்னு பெரிய மனசு நான் புது பாட்டாக பாடினா ஒரு அண்ணன் அங்கேருந்து வந்து எனக்கு ரசிகர் தான் அவர். அதனால தங்கச்சி உன் குரலில் பழைய பாட்டு பாடினாத்தே நல்லா இருக்கும்னு அவர் அதோட சேர்த்தே சொல்லிட்டார். அதனால நடுவர்களே, இன்றைக்கு பாட்டு, நகைச்சுவை, கருத்து, இப்படி எல்லா நிகழ்வுகளும் இன்றைக்கு வனவாசியிலே சிறப்பாக இருப்பதற்கு அந்த பெரியநாயகி அம்மன் அருள்வாக்கு கொடுத்திருக்கிறாள். எனவே எல்லாரும் அந்த பக்த கோடிகள் எல்லாம் அழகாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டதற்கு என்னுடைய நன்றி மலர்களை உங்களுக்கு காணிக்கையாக்கி, சிந்தித்தவன் உறங்கி விடுவான், அவன் சிந்தனை என்றைக்கும் உறங்குவதில்லை, விதைத்தவன் ஒரு நாள் உறங்கி விடுவார், அந்த விதை என்றைக்கும் உறங்குவதில்லை. பட்டிமன்றம் முடிந்தால் நீதிபதி உறங்கிவிடலாம், ஆனால் நீதி மட்டும் என் வனவாசியிலே உறங்கக்கூடாது என்பதனை சொல்லிக்கொண்டு, கருவோடு திருவில்லை கடவுள் செய்த அருளல்லை, குருவோடு வந்த தமிழ் என் குடும்பத்து பொருள் இல்லை, காளி வந்து என்னாவில் எழுதியது சூலம், சிறு கடுகளே உள்ளதெல்லாம் காலம் தந்த ஞானம், காற்றாட வனமில்லை, கால் நனைக்க நதி இல்லை, நாற்றாட வயல் இல்லை, நான் எழுத இடமில்லை, சகாராவில் விட்டாலும் தமிழ் கொண்டு சேர்ப்பேன், சுடும் தாச்சாலை மீதும் ஓர் தாமரையாய் பூப்பேன், மற்றவரின் காயத்தில் மருந்தாகும் வேளையிலும், மற்றவரின் வேர்களுக்கு மழையாகும் வேளையிலும், இதற்குத்தான் தமிழ் என்று எல்லோருக்கும் சொல்வோம். நாம் எல்லோருக்கும் புரியும்படி கைதட்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.